ஹலோ மக்களே, இன்றைக்கி நாம் காரசாரமான முட்டை பரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். 4 முட்டை வேக வச்சுருக்கேன் அடுப்பில். அது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 3 பொருள் தான். அது என்னென்ன பொருள்னால் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், தேவையான அளவு உப்பு. இந்த 3 பொருளை வச்சு அருமையான காரசாரமான முட்டை பரட்டல் நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்கு வெந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கிட்டு எக்கு தோலை உரிச்சிடலாம். மேலே இருக்க ஓடெல்லாம் உரிச்சு வச்சு ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். எக்கு தோலை உரிச்சிட்டு பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். கடாய் காஞ்சோனையே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனேயே நம்ம வச்சுருக்க இந்த மசாலாவை போட்டுடலாம். ஸ்லோவாக வச்சுக்கோங்க, ஃப்ளேம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. அது லைட்டாக இது ஆனதுக்கப்புறம், சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை அதில் போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். லைட்டாக வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் முட்டை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டையை போய் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பி விடுங்க, மசாலா ஃபுல்லாக இறங்கிறதுக்கு. கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எக்கை திருப்பிக்கலாம். போதும், ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சுவையான எக் பரட்டல் தயார். நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. டாடா, பை பாய்.